ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உன்னில் தொலைந்தேனடி கதையோட 40வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாரணியை அனுப்பி வைக்க வேண்டி வாசல் வரை வந்தவள். தாரணி, நீ இப்போ எப்படி போக போற என இனிய வினவ, நடந்து தாண்டி என்று கூறினாலும் பைக்கில் இருந்து இறங்கும் சித்தார்த்தை தான் அவள் பார்த்திருந்தாள். தாரணி, வேண்டாம், இது தப்பு, நீ சொல்லிட்டு இல்லை அவனை பிடிக்கலன்னு, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவனையே பார்க்குற என அவள் மனச்சாட்சி கேள்வி எழுப்ப அவளும் தன் பார்வையை சரி நோக்கி சரித்தாள். அண்ணா, இவளை கொண்டு போய் கொஞ்சம் வீடு வரைக்கும் விட்டுட்டு வர இயல்மா? தனியா அனுப்பவே முடியல. எனக்கு நடந்ததை நினைச்சா பயமா இருக்கு. இவள் வேற வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம வந்திருக்கா. தன் தங்கை ஸ்தானத்தில் இருப்பவள் முதல் முறை அண்ணா என கூறி உதவி கேட்கின்றாள். ஆனால் செய்ய முடியாத நிலையில் உள்ளேனே. இப்போது நான் அவளை அழைத்து சென்றாள் தாரணி கூறியது உண்மையாகி விடுமே என்ற சிந்தனையில் நின்றவனை, அண்ணா, என்னண்ணா அமைதியா இருக்கேன் என மறுமுறையும் அழைக்க, இல்லப்பா என சித்தார்த் எதையோ பேச வர தாரணி உந்திக் கொண்டு, இனியா, நான் இங்க வந்தது வீட்டுல யாருக்கும் தெரியாது இப்ப வரைக்கும். இப்ப இவங்க கூட பைக்ல போனா எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. பக்கம் தானே வீடு, நான் போயிடுவேன். சொல்றதும் சரிதான். சரி, நானும் உங்களோட வீடு வரைக்கும் வர்றேன். அண்ணிங்களையும் பார்க்கணும் போல இருக்கு. ஆனா என ஆனா என்னம்மா, அவன் ஏதாவது சொல்லுவானு பயப்படுறியா? அவன் வந்தா நான் சொல்லிக்கிறேன். நீயும் எவ்வளவு நேரம்தான் வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு இருப்ப. நீ போயிட்டு வாம்மா என சித்தார்த் அவள் மனநிலை அறிந்து கூற, தேங்க்ஸ் அண்ணா, இனியா ஒரு நிமிஷம் இரு, கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என கூறிவிட்டு தன் குடும்பத்தை பார்க்க போகிறேன் என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்து உள்ளே ஓடியவளை இன்னொரு கண்களும் பார்த்திருந்தது. ஆனால் அவளை தடுக்க நினைக்கவில்லை. இங்கே சித்தார்த் முன் நின்றவள் அவனை எதிர்கொள்ள தவித்து போய் நின்றிருந்தாள். ஒரு குற்றவாளியை போல். குற்றவாளி தானே அவளும். அவனையும் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றி இப்போது அவன் பிடிகளை கூட எதிர்நோக்க முடியாத குற்றவாளி. தன் ஆசைகளை மனதிற்குள் குழி தோண்டி புதைப்பவர்களும் குற்றவாளி கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் பாதி மனிதர்கள் தண்டனை கைதிகளாய் இருந்திருப்பார்கள். என்ன செய்வது? உள்ளே ஓடியவள் காமாட்சியிடம் கூறிவிட்டு வர அவள் நின்றிருந்தான் கமல். அவனை கண்டதும் தலையை குனிந்தவள் அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. அவனும் சில நொடி அங்கே நின்றவன் அவளிடம் ஏதாவது பேசிவிட வேண்டும் என நினைத்தவன் அவள் தன்னிடம் எப்படியும் கூறிவிட்டுத்தான் செல்வாள் என அவளை பார்த்து நிற்க அவளுக்கே கூறினாள் தானே. சில நிமிடம் இவர்களின் மௌனம் அப்படியே இருக்க அவனே அந்த மௌனத்தை உடைத்திருந்தான். எங்க போற என கொஞ்சம் குரலில் கண்டிப்பு தெரிய அவன் வினவ, இவர் எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்கிறாரு? ஒருவள் தட்டி கட்டியாச்சு அப்படின்னு உரிமை எடுக்காரா என தனக்குள் நினைத்தவள் அதை வெளியே கூற முடியாதே. அவனிடம், என் வீட்டுக்கு என் குழந்தையைப் போல் கூறியவளை பார்த்து ரசித்தவன் அவளின் குரலில் அழுகை வருவதற்கு முன்பு இருக்கும் அறிகுறி நன்றாகவே தெரிய, இதற்கு மேல் ஏதாவது கேட்டால் நிச்சயம் அழுதே விடுவாள் என நினைத்தவன், சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், சரியா என அந்த கொஞ்சமும் மாறாது அவன் கூற, அவனின் இந்த செயல் அவனின் மீது ஒரு சிறிய ஈர்ப்பை அவனிடம் உருவாக்க அவன் விலகிடம் அவனை ஓர வழிகளுக்குள் நிறுத்திக் கொண்டாள் தாரகை அவள். பின் தாரணி அருகில் ஓடியவள், கிளம்பலாமாடி என வினவ அவள் முகத்தில் தெரியும் பூரிப்பில் தன்னை மறந்து நின்றவன் அவள் தாரணியுடன் நடந்து செல்ல போகிறாள். அவ்வளவாக தூரமில்லைதான் என்றாலும் அந்த கஷ்டத்தை கூட தன்னவள் அனுபவிக்க கூடாது என நினைத்திருந்தான். தமிழ்
வீட்டின் சாவியை சித்தார்த்திடம் கொடுத்துவிட்டு, சித்தார்த் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்தோம் என கூற சித்தார்த்தும் சம்மதம் கூறிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு சென்றான். தாரணி தனியாக போயிருந்தால் நிச்சயம் சென்றிருக்க மாட்டான். இனியாவுடன் இருப்பதால் கூட்டிச் செல்ல சம்மதம் கூறியிருந்தான். ஆனால் இவ்வளவு நேரமும் கண்முன் நின்றவன் தன்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே என அவன் காதலில் மறுத்தவள் மனம் இப்போது தவித்து நின்றது. அவன் தான் முடிவெடுத்து விட்டானே, எந்த நிலையிலும் இனி அவளிடம் தான் பேசுவது இல்லை என. பார்க்கலாம் இவர்கள் செல்லும் முன் அங்கே என்னவெல்லாம் நடக்கிறது என. அம்மா அம்மா, தாரணி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா என காலையில் இருந்து தாரணியை காணாத கீர்த்தி தன் தாயிடம் சென்று வினவ, இல்லையே கீர்த்தி, அவள் எதுவுமே சொல்லலையே. ஏன் அவள் இங்கே இல்லையா என லட்சுமி கூற, என்னம்மா அவளை காலையில கோவில்ல பொங்கல் வச்சதுல இருந்து ஆளையே காணல, நீ இங்கே இல்லையா என்று கேட்கிற. ஏம்மா அவள் உன்கிட்ட உண்மையிலுமே சொல்லலையா, இல்ல நீ வளவ மாதிரி பேசுறியா? தன் தாய் அடிக்கடி எதையாவது மறந்து அதனால் வீட்டில் நடக்கும் சம்பவங்கள் அவர் மகளுக்கு தெரியாமலா போயிருக்கும். அடடா கீர்த்தி, அவள் அன்பரசி கூட எங்கேயோ கடை வரைக்கும் போயிட்டு வர்றேன்னு சொன்னான். அதனாலதான் நான் அப்போ அவளை தேடல. ஆனா இவ்வளவு நேரமாகியும் இன்னுமா அவள் வீட்டுக்கு வரல என லட்சுமி வினவன். இல்லம்மா, அவளை வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லை. எனக்கு கோபம் இருந்தாலும் தாயை பயம் காட்ட நினைக்காதவள் கொஞ்சம் நன்மையாய் கூற, இந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு எனக்கு நான் ஒண்ணுமே புரியல. பாரு கீர்த்தி, இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காள், காலையில எத்தனை மணிக்கு வெளியில போனா என கூறியவர், சுப்பு சுப்பு என சமையற்கட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த சுப்புவை அழைத்தவர், உன் பொண்ணு அன்பரசி எங்க சுப்பு, ஆளையே காணல என லட்சுமி வினவன். அவள் எந்த வாய்க்கால் வரப்பெல்லாம் தெரியறாளோ தெரியலையே அம்மா. ஏன் அம்மா எதுக்கு கேட்குறீங்க, ஏதாவது வேணுமா என சுப்பு வினவன். தாரணி காலையில அவ கூட தான் போனாள், இன்னும் ஆளையே காணல சுப்பு, அதுதான் என லட்சுமி கவலையுடன் கூற, கவலைப்படாதீங்க அம்மா, எப்படியும் அவ கூட தான் இருப்பாங்க. அவ காலையில போனா சாயங்காலம்தான் வீட்டுக்கே வருவாள், வளமையா அப்படித்தான். இன்னைக்கு எங்கேயாவது வாய்க்கால் வரப்புகள்ல திரிச்சுக்கிட்டு இருப்பாள், எப்படியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவா. ஆனா தாரணி அவள் கூட சேர்ந்து சேட்டை செய்யற ஆளே இல்லையேம்மா. சுப்பு வந்ததிலிருந்து தாரணியை கவனித்தார். வயதுக்கு மிஞ்சிய பொறுப்பு அவளுக்கு இந்த வயதிலே இருக்கிறது. அவள் வயதையொட்டியுள்ள தன் மகளை நினைத்து பெருமூச்சுத்தான் விட முடிந்தது அந்த தாயால். அங்கு நின்ற கீர்த்திக்கு இப்போது கோபம்தான் வந்தது. நான் அவ்வளவு தூரம் கூறினேன், எங்கேயும் வெளியே செல்லக்கூடாது என. ஏற்கனவே வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துள்ளது என நினைத்தவள், தாரணி வரட்டும், அடித்து காலை உடைச்சு கூடையில போட்டாத்தான் அடங்குவாள். சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ஓவராத்தான் ஆட்டம் காட்டுறாள். எப்படி இவ்வளவு நேரம் ஒரு வயசு பொண்ணு வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம தெரியலாம் என அங்கு நின்றிருந்த கீர்த்தியின் முகத்தில் எட்டுக்கொள்ளும் வெடிப்பதை போல் இருந்தது கோபம். கீர்த்தியின் முகம் ஏதோ பரபரப்பாக இருப்பதை கண்ட கௌதம் மேலே மாடியில் இருந்து கீழே வந்தவன் அவள் அருகில் சென்று, குட்டிமா எனிதிங் ப்ராப்ளம் என வினவ, லட்சுமி தன் மகளை காணவில்லையே என கவலையை வாசலிற்கும் வீட்டிற்கும் நடந்து கொண்டிருந்தார். குட்டிமா உன்னைத்தான் கேட்குறேன், என்ன உன் முகமே சரியில்லையே? மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாமா, எதுக்கு மேலையும் கீழையும் நடக்கிறீங்க? அவனிடம் மறைக்க எந்த ஒரு காரணமும் இல்லை என்றாலும் இப்போதுதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டு கையில் வேறு காயத்துடன் வந்திருப்பவன் சரியாக மூச்சு கூட விடவில்லை. அதற்கிடையில் இன்னொரு பிரச்சனையை அவனிடம் கொண்டு செல்வதா? அவனும் பாவம் இல்லையா எனத்தாள் அவளும் நினைத்தாள். அதைவிட தாரணி பற்றி அவளுக்கு நன்றாகவே தெரியும் எனும்படியால் அவள் நிச்சயம் வந்து விடுவாள் என்ற நம்பிக்கை கீர்த்தியிடம் இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தாலும் இப்படியான நேரத்தில் மனம் பதட்டப்படுவதை நிறுத்த முடியுமா என்ன? ஒரு முறை அவள் காலேஜ் முடித்து வீடு வந்து கொண்டு
உங்களுக்கு? பஸ்ஸில் வைத்து ஒருவன் அவள் பின் நின்று தவறான எண்ணத்தில் அவள் மீது கை போட அவள் காலில் அணிந்திருந்த செருப்பின் பின்புறம் ஆணி வைத்திருக்கின்றாள் போலும். அதனால் அவன் காலில் ஓங்கி ஒரு மிதி மிதிக்க காலை பிடித்து கொண்டு கதறியவனை அப்படியே விட்டு வரவும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸை திருப்பி அவனை அங்கு ஒப்படைத்து விட்டு அவனுக்கு கொலை மிரட்டலும் விட்டு விட்டு வந்திருந்தாள். அது பின்பு வீட்டிற்கு தெரிந்து பெரிய ரகளையே வந்திருந்தது. தைரியமான பிள்ளைகளாக வளர்க்கவும் பயந்து அதே போல் கோழையாகவும் வளர்க்க முடியாது. எதற்கு? ஒரு பெண்ணிற்கு ஒரு பிரச்சனையை கையாளும் யுக்தியை கற்றுக் கொடுத்து வளர்த்தால் போதும். ஆண் பெண் என்று இருந்தாலும் பெண்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக தாரணி போல் சில வழிகளையும் கையாள்வதில் தவறு எதுவும் இல்லையே. எங்களுக்கு நாங்களே தான் சிறந்த பாதுகாப்பு. நாம் பயப்படுகிறோம் என தெரிந்தால் அவ்வளவுதான், நாம் பொசுங்கி போய்விடுவோம். எதிர்த்து ஒரு அடி அடித்தால் போதும், எதிரி காணாமல் போய்விடுவான். என்ன நம்பிக்கை இருந்தாலும் இப்படியான நேரத்தில் மனம் பதட்டப்படுவதை நிறுத்த முடியுமா என்ன? ஏற்கனவே இனியா விடயத்தில் அனைவரும் கவலையில் இருக்க இப்போது தாரணியை காலையிலிருந்து காணவில்லை என்றால் சற்று கவலை இருக்கத்தானே செய்யும். ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அவள் வீட்டுக்கு வந்து விடுவாள். அவள் வந்ததும் இங்கு நடக்கப் போகும் பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்? ஜீப்பில் ஏறியதிலிருந்து சித்தார்த் வாய் திறக்கவே இல்லை. இனியா தாரணி மட்டுமே பேசிக்கொண்டிருக்க இனியா கேட்கும் கேள்விகளுக்கு கூட தாரணி பதில் கூறாது ஏதோ பலமான சிந்தனையில் இருந்தாள். அவளை காலையில் இருந்து கவனித்த இனியா, தாரணி எப்போ ஊருக்கு கிளம்புறேன்னு கேட்டேன் என இனியா அவள் கையில் அழுத்தம் கொடுத்துவின. என்ன என்ன கேட்ட இனியா? அவள் தான் தன்னை மறந்து வேறு ஒருவனை நினைத்து கலங்கி போயிருக்கின்றாளே. அவளுக்கு அங்கே இனியா கேட்டது புரிந்தது. அவள் என்ன கேட்டாள் என தெரியாது. தாரணி வினவ, போச்சுடா, ஏண்டி என்னதை தான் அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறவ? யாரையாச்சும் லவ்வுக்கு பண்றியா? தாரணிக்கு ஒரு முறை தூக்கி வாரி போட்டது. சே, நான் ஏன் இப்போ இப்படி நடந்து கொள்றேன்? இவனை பார்த்தாலே என்னையே மறந்து போயிடுறேன். லவ் பண்றேன்னு சொன்னவனே நார்மலா தான் இருக்கான். வேண்டாம் என்று சொன்ன எனக்கு என்ன நடக்கும் என உங்களுக்குள் வருந்தி அவளுக்கு புரியவே இல்லை. ஒருவரை நாம் காயப்படுத்தினால் அதே போல் 100 மடங்கு நாம் காயப்படுவோம் என. என்ன இனியா, ஏண்டி இப்படி பேசுற என தாரணி கூற, பின்ன நான் 10 தடவைக்கு மேல கேட்டுட்டேன் எப்போ ஊருக்கு கிளம்புறேன்னு. நீ பாட்டுக்கு ஏதோ கப்பல் கலந்த மாதிரி யோசனையில இருக்கிற. நான் கேட்கறது புரியுதா இல்லையா உனக்கு? என்னமோ போ தாரணி, நீ சரியில்லையேன்னு படுது. எப்பவும் இருக்கிற போல நீ இல்லையே. ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு ஜாலியா வந்த, இப்போ என்னடான்னா என்னமோ மாறி இருக்கிறவ. சொல்ல போனா நான் தான் இந்த மாதிரி இருக்கணும். நானே பேசிக்கிட்டு வர்றேன், உனக்கு என்னடி ஆச்சு? உண்மையில் அவள் வரும்போது இருந்த மனநிலை இப்போது இல்லை. யார் அறிவார் அவள் மனநிலையை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வீட்டுல சொல்லாம வந்துட்டேனா? இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுதான் உன் வீட்டுல என்ன தேடினாங்களா என்னன்னு தெரியல. வீட்டுக்கு போறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. அதுலயும் அக்கா ஏற்கனவே சொல்லிட்டா எங்கேயும் தனியா போகவே கூடாதுன்னு. இப்ப மட்டும் அக்காவுக்கு நான் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் என தாரணி அழுவதை போல் கூறவும், அத நீ முதல்லையே யோசிச்சிருக்கணும் தாரணி. இப்ப பயந்து எதுவும் ஆக போவதில்லை. பேசாம வா, நான் கூட வர்றேன் தானே, நான் சொல்லிக்கிறேன். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க இனியா தாரணி பேசுவது அவன் காதில் விழுந்தாலும் அவளை ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அதனால் தான் அவள் முகம் கொஞ்சம் வாடி இருக்க இனியா கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் இருந்தாள். அதை கூறினால் இப்போது இனியா துளைத்து விடுவாள். ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, இப்போது இதை வேறு கூறினால் கதை முடிந்தது என தனக்குள் நினைத்தவள் பின் மௌனமாக இருந்து விட்டாள். சரி சொல்லு, எப்போ எல்லாரும் ஊருக்கு கிளம்புறீங்க? நீ என்னடி, நாங்க எப்ப போவோம்னு பார்த்துட்டு இருக்க போல என பேச்சை மாற்றினாள் தாரணி. சொல்லுவடி, எதுவும் இல்லை, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. எங்கே உங்களை நான் பார்க்கவே முடியாம போயிருந்தோன்னு நான் எப்படி தவிச்சு போயிருக்கேன் தெரியுமா?
என கூறிய இனியாவின் கண்கள் குளமாக, இனியா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ அங்க வராட்டி நாங்க இங்க வந்து உன்னை பார்த்துட்டு போறோம், அதுக்கு ஏண்டி அழுகுற குழந்தையாட்டம் என சமாதானம் செய்தாள். பின் அவளும் கண்ணை துடைத்து கொண்டு, இதே போல நீயும் ஒரு நாள் உன் புருஷன் வீட்டுக்கு போறப்போ அழத்தானே போற, அப்போ நானும் இதே போல நீ என்ன குழந்தையான்னு கேட்கிறேன், இருடி என கூற இருவரும் சிரித்து விட்டனர். தாரணி அதனுடன் நிறுத்தாமல் அவன் கூறியதற்கு, நான் கல்யாணமே செய்துக்க போறதில்லடி, அப்பா அம்மா கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவேன், எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு அழனுமாம் என அவள் இனியாவுக்கு கூறினாள். அதை கேட்டவன் நெஞ்சில் சுருக்கென வலி எடுத்தது. இனியா சித்தார்த் மௌனமாகவே இருப்பதை கண்டு, அண்ணா நீங்க இப்போ அமைதியாவே வர்றீங்க, எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க என சித்தார்த் பக்கம் திரும்பி இனியா வினவினாள். சொல்ல போனால் சித்தார்த் தான் அதிகம் பேசிக்கொண்டே இருப்பான். தமிழ் அவ்வளவாக பேசுவதில்லை. அவள் உள்ளே இருந்தாலும் தமிழ்ல என்ன பேசுகிறான், எங்கே போகிறான் என எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். இல்லம்மா, தலைவலி, அதுதான், ரொம்ப பேசிட்டோம் போல, அதனால வந்த தலைவலிதான், அதனால அமைதியா இருக்கலாம்னு அவன் கூறிய பதில் புரிய வேண்டியவளுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. ஆனால் கேள்வியை கேட்டவளுக்கு ஒரு மண்ணும் புரியவில்லை. தலைவலி என்றது மட்டும் புரிந்துவிட்டது. இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க ஜீப்பை ஓட்டிக் கொண்டிருந்த சித்தார்த் ஒரு பாடலை ஒலிக்க விட்டு அந்த மாலை நேர பொழுதை ரசிக்க முடியாவிட்டாலும் தன் கண்களுக்கு விருந்தை மட்டும் கொடுத்துவிட்டு கௌதம் வீடு நோக்கி சென்றான். ஆனால் சித்தார்த் தாரணி இருவர் மீதும் இனியாவுக்கு இப்போது கொஞ்சம் சந்தேகம் வந்திருந்தது. இருவரின் நடவடிக்கையும் எப்படி திடீரென ஒரே அடியாய் மாறிவிட்டதே, அது ஏன் என அப்போதே அவள் சிந்திக்க தொடங்கிவிட்டாள். ஆனால் இவர்களுக்குள் நடந்து முடிந்த கலோபரம் தெரிந்தால் இவளுக்கு அதிர்ச்சியா அல்லது ஆனந்தமா? இயற்கை அழகு கொஞ்சம் மாலை பொழுதில் இதமான வெயில், மிருதுவான காற்று. ஆனால் பாடல் மட்டும் சம்பந்தமே இல்லாமல் ஒலித்தது. இயற்கைக்கு சம்பந்தமில்லை என்றதா? ஆனால் அங்கிருந்த மூவருக்கும் அது நன்கு பொருந்தி இருந்தது.